ஏன்னா இப்போதான் ஒரு பிரச்சனையில் இருந்தாருன்னு பேரரசு சொன்ன மாதிரி அதோட அடைந்தார் போல இருக்கு. ஏன்னா சிங்கம் எப்பயுமே கர்ஜிக்கும். என்று சொல்லி எனக்கு முன்னால் என்னோட சிறியவராக இருந்தாலும் இயக்கணும், அதுக்கு நம்ம மரியாதை கொடுப்பேன். ஏன்னா நாம் 2 பேருக்கு தான் மரியாதை கொடுப்பேன். ஒன்று ப்ரொடியூசர், ஒன்று இயக்குனர். 2 பேர் இல்லைன்னா நான் நடிகன் ராதா ரவி கிடையாது. அதனால் அவர் பேரரசு சொன்னது கூட நான் அப்படியே ரசிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா நல்ல ரசிகர், நிறைய விஷயம் பேசுவார். அவர் தைரியமாக பேசினார் கூடத்தில். நான் ஒரு விஷயத்தை பேசி என்ன இப்படி பேசிட்டாருன்னு சொல்லும்போது இவர் ஒரு ஆள் தான் குரல் கொடுத்தாரு எனக்கு. அந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளம் படித்தார். என்னன்னா அவர் பயந்துராதிங்கன்ற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னார். அந்த ஒரு வார்த்தை தான் நம்ம குடும்பத்திலே கிடையாது. ஏன்னா எதுக்கு பயப்பட வேண்டாம். நம்ம ஒன்றும் உடனே ஒருத்தர் சொல்கிறான் இவரை நாடகம் எடுத்துறேன், ஏடா வெளிநாட்டிலேருந்து வந்தவங்களை உள்ள வச்சுட்டு என்ன போய் நாடகம் எடுத்துறேன்னு சொல்லி புரியாமல் ஒருத்தன் சொல்கிறான். இவ்வளோ ஒருத்தர் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் நடிக்கிறதுலேருந்து நான் நிறுத்தணும்னு. நான் நடிக்கிறதுலேருந்து நிறுத்த முடியாது உங்களால். ஏன் நான் சொல்கிறேன்னா எங்கேயும் நடிச்சுக்கிட்டு இருப்போம், நாடகத்தில் நடிச்சுட்டு தான் நிறுத்த முடியுமா? அதுக்காக அதெல்லாம் விடுங்க, நான் பிரச்சனையை பேச வரவில்லை. ஏன்னா நல்ல நிகழ்ச்சி இது. மற்றபடி இப்போ டேரக்டர் சார் சொன்ன மாதிரி இந்த கேமராமெல்லாம் வருத்தப்பட்டாரு. நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் கலர் பிரச்சனை எடுத்து கொடுத்து. எனக்கு ஒன்றுமே தெரியாது, எல்லாம் நடிக்க மட்டும் தெரியும் கேமராமேன். நீ அது மாதிரி நான் ரொம்ப வழக்கமாக கொடுத்துட்டு இருக்காரு. ஏன்னா நீ ரொம்ப விளக்கம் கொடுத்ததுனால எனக்கு தெரிஞ்சு போச்சு பேரு. நான் முதல்ல ரொம்ப பிரமாதமாக பார்த்துட்டு இருந்தேன் படத்தை. நான் ஒரே ஒரு இடம் மட்டும் தான் வருத்தப்பட்டேன், இந்த கடல் சரியா தெரியல எனக்கு. கடைசியில் ஹீரோ ஹீரோயின் பேசணும் ஏதோ சரியா தெரியலன்னு நினச்சிருந்தேன். நீ தான் சொல்கிறேன் இப்போ டிஏல பிரச்சனை. ஆனால் அதெல்லாம் சொல்லுவேன். இன்னொன்று சொல்லும் போது என்ன இது ஒரு பிரச்சனை, இது ஒரு சாதாரணமான பிரச்சனை, இது பிரச்சனையே அல்ல. ஏன்னா இந்த பிரச்சனை பற்றிலாம் நம்ம பேசணுன்றதே கிடையாது. இதெல்லாம் டெம்பரரி பிரச்சனை. சும்மா இது ஒன்றுமே தப்பாக சொல்லலையே. ஏன் எதுக்கு இது ஒரு பெரிய ஒன்று ஐநா சபை பிரச்சனையாக இது? ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் இருக்குதெல்லாம். நம்ம பேசுறதுல உண்மை இருக்கா இல்லையா வரா, உண்மை இருக்கிறதா ஏற்றிட்டு போய் இல்லைன்னா விட்டுறாங்க. ஏன்னா இது சந்தையில் வந்து பாவக்காய் வைக்கும், முருங்கைக்காய் வைக்கும், கத்திரிக்காய் வைக்கும். பாவக்காய் கசக்கும், ஆனால் உடம்புக்கு நல்லது. அதை விற்காதன்னு சொல்கிறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது. நீ வாங்காம போ, அவ்வளோதான் இல்லையா? எது இதெல்லாம் பெரிய சமாச்சாரமே கிடையாது. நான் நிறைய பேசுகிறேன்னா நான் நிறைய படிப்பேன். படிப்பு தான் எனக்கு நாலேஜ். காலையில் ஏஞ்சி எப்படி 1/2 மணி நேரம் ஏதோ ஒரு கர்மத்தை படிச்சிருந்தேன். அது எந்த கர்மமாக இருந்தாலும் சரி படிப்பேன். அதை படித்து ஏற்றிக்குவேன். ஏன்னா அப்படிலாம் படிக்கிறதுனால தான் பெரியவர்கள் சொன்ன வார்த்தைகள்லாம் வருது வாழ்க்கையில். நான் ஒரு நடிகரை கேட்டேன், என்ன நீங்கள் எப்படி மாட்டீங்க, ஆனால் நீங்கள் எப்படி இந்த பிரச்சனையெல்லாம் இருந்துட்டு அப்படியே இருக்கீங்களா? இன்னும் எதுவுமே பிரச்சனை கிடையாது, நீங்கள் ஏன் பிரச்சனையாக நினச்சிட்டு? ஏன்னா எனக்குலாம் நல்லா ஒன்று நல்லா நடிப்பேங்க, சாப்பிட்டுட்டா ஷூட்டிங்லேயே வீட்டில் போய் ஹாப்பியாக தூங்குவேன், நோ ப்ராப்ளம். நான் சொன்னேன், ப்ராப்ளம் இல்லாமல் வாழ வேண்டும் என்று நினைப்பவன் வாழ தகுதியற்றவன். இது யார் சொன்னதுன்னா ஐயா முத்துராமலிங்க தேவர் சொன்னது யாருன்னு சொன்னார். அப்படியா? அதைப்படி முதல்ல எதுக்கு இதை சொல்றேன்னா, ஈவன் இந்த ஹார்ட்பீட்லாம் இருக்கும்போது மானிட்டர் பார்த்தீங்கன்னா கோடு மேலே இப்படி வரும், பீக் 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 பீக். அது தப்பு இல்லை, நேராக போனால் தான் தப்பு. மேடு பள்ளம் இருந்தே ஆக வேண்டிய வாழ்க்கையில் சொல்கிறேன். நான் டைரக்டருக்கு சொல்கிறேன், ஹீரோக்கு சொல்கிறேன், இந்த ஹீரோயின் சொன்னது பொண்ணு பேச்சு அதுக்கு சொல்கிறேன். அதெல்லாம் பார்த்து வியந்துட்டேன் படத்தில் பார்த்துட்டு. ஏன்னா கேமரா ஸ்டார்ட் கேமரானா ஒன்றுக்கு பொறுப்பாளு எத்தனை பேர் இருக்கான்னு தெரியுமா நாட்டில்? அவங்கெல்லாம் இன்னைக்கு பெரிய சம்பளத்தில் போய் ஏரியெல்லாம் உட்காந்துருப்பாங்க, அவங்களும் இருக்காங்க அது மாதிரியும். ஆனால்
நீ தைரியமா செஞ்சிருக்க பாரு, உங்களுக்கு தான் என் பாராட்டு. நீங்க ஒரே ஒரு தப்பு பண்றீங்க. என்னன்னா, இந்த மாதிரி சின்ன படம் எடுக்கும் போது இல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா யாரோ சகோதர நாசரோ இல்லை ராதாரோ யாரோ இது மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்களை உள்ள போட்டு ஏதாவது ஒரு கேரக்டர்ல உனக்கு ஹெல்ப் பண்ணும். உனக்கு ஒத்து வராளா? நாங்களாம் வந்து வெள்ளை யானை அந்த உடனே சம்பளத்தை கட்டோம்னா அதான் நான் பார்ப்பேன். ஏன்னா நான் கேட்குற சம்பளத்தில் தான் நம்ம எடுக்க முடியும் ஷார்ட் ஃபிலிம். அதுக்காக சொல்கிறேன், நான் நிறைய ஷார்ட் ஃபிலிம் இருப்பேன். பசங்க வந்து கேட்பாங்க, கேட்டோன்னா ஒரு நாள் தான் நடிச்சுட்டு போகிறேன், நான் நடிச்சுட்டு போகிறேன். எனக்கு ஒன்றுமே ஆகாது. ஏன்னா நான் ஷார்ட் ஃபிலிமில் நடித்தாலும் சரி, பெரிய படத்தில் நடித்தாலும் சரி, வெப் சீரியல் நடித்தாலும் சரி, டிவி சீரியல் நடித்தாலும் சரி, எம்ஆர்ஆர் மகன் தானே, அதை யாராவது மாற்ற முடியுமா? மாற்ற முடியும். அதுக்காக சொல்கிறேன், நீங்கள்லாம் கைடன்ஸுக்கு ஒரு ஆளை வச்சுக்கணும். அது கைடன்ஸ் ஆக்சுவலாக உங்களுக்கு ஏன்னா ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஃபைட்டில் எக்ஸலண்டாக இருக்கு. அதுலேயும் பயிலுக்கு பண்ணுறதுன்றதுலாம் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு என்ன பிடிச்சதுன்னா, பேர் சொன்ன மாதிரி இயக்குனருக்கு பயங்கர பூஸ்ட் பண்ணுறாங்க ஹீரோவை. ஆனால் பாவம் அவரு கூட 4 இடத்துல அடி வாங்கிட்டார். நான் எண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தேன். இன்னொன்று எனக்கு ஃபைட்லேயே ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அங்கே என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணி அடித்தாங்க. அதான் பெஸ்ட்டு. அவங்களுக்கு அந்த ஹீரோக்கு எதுனா கிடைக்காதுன்னு ஒரு கட்டை எடுத்து அடிச்சுக்குவோம். அது கரெக்டு. அந்த கட்டையெல்லாம் எடுத்து அடித்தா தேரவே தர முடியாது. அப்படி ஒரு அடி அடித்தா தேர மாட்டான், அவ்வளோ நல்ல. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. வெரி நைஸ் ஃபில்ம். அண்ட் மியூசிக்லாம் எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே என்னது பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. ஒரு பாட்டு ஒன்று பாடியிருக்காங்க, நல்லா தான் இருக்குது பாட்டு. என்ன குறை இருக்குன்னு எனக்கு தெரியும். ஒருவேளை நான் அந்த அளவுக்கு அறிவாளியாக இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நுணுக்கமாக பார்க்குற அளவுக்கு எனக்கு தெரியாது. நடிப்பில் ஏதாவது தப்பு இருந்தால் பார்க்கலான்னு. பட் தம்பி வந்து ரொம்ப நல்லா செஞ்சார். ஒன்றாலும் சொல்கிறேன், ஹீரோ இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களுக்கு சொல்கிறேன். எல்லாரும் தாடி வச்சு நடிக்கிறாங்க, அதனால யார் ஹீரோனே தெரியல. அது வேறு விஷயம். அதனால் இல்லை அது சொல்கிறேன். அது சொல்லணும், ஐயோ தாடி வைத்தவர்களாம் ஒன்றாகி நான் எங்களையெல்லாம் கேவலம் எதுக்கு சொல்கிறேன்னா, கண்ணாடி போட்டு நடிக்காது. எப்பயாவது கண்ணாடி போடு, எப்பயுமே கண்ணாடி போடு. கண்ணாடி போட்டு நடித்தால் நடிக்க தெரியாதவன் போடுவது தான் கண்ணாடி. நான் யாரோடாலும் வச்சு சொல்கிறேன், சேலஞ்சு கூலிங் கிளாஸ் போட்டான்னா நடிக்க தெரியல. சகோதரர் பிரம்மநாசனை பாரு, எனக்கு அவருக்கு பிடிக்காது, அது வேறு விஷயம். ஆனால் எங்க தேவையோ அங்கே மட்டும்தான் கூலிங் கிளாஸ் போடுவாங்க. அதான் அவன் இன்னைக்கு நம்பர் 1 நடிகை. ரொம்ப நடிகத்தில் சிவாஜி கணேசன் கண்ணாடி போட்டது இல்லையா? எம்ஜிஆர் கண்ணாடி போட்டதில்லை. பிற்காலத்தில் ஏன் அவர் கண்ணாடி போடுறாருன்னா, வயசுல இந்த சுருக்கம் வந்து திரும்பி நிம்மதிக்காக கண்ணாடி போடுவாங்க தலைவர். சும்மா இல்லை, அவங்க சினிமாவை கடைச்சி பிடிச்சவங்க. இப்போ இவர் கேமராமேன் சொன்னார், தெரியாத ஒன்று சொல்கிறேன், புரட்சி தலைவருக்கு இங்கே சுருக்கம் எல்லாம் வயசான சுருக்கம் இருக்குல்ல, அவரால் கதாநாயகனாக நடித்தார். இங்கே ஷேடு ஜாஸ்தி கொடுப்பாரு, கருப்பா ஷேடு ஜாஸ்தி கொடுத்து டாப் லைட்டாக வைப்பாங்க, கீழே லைட் வைக்க மாட்டார். ஏன்னா அவர் இளமையாகவே காட்டுறாங்க. அதெல்லாம் அவங்களாம் வந்து கண்ணிலேயே கேமராலாம் வச்சுருந்தவங்க. அதுக்காக இப்போ அப்படி இல்லைன்னா கூட நேச்சுரலாக இருக்கவங்க, நேச்சுரலாக இருக்குன்னா நேச்சுரலாக கிடைக்கும். நேச்சுரலான்னு சொல்றீங்க. இப்போ கூட ஒரு வில்லன் போய் ஒரு ரேப் பண்ணுறாங்கன்னா நேச்சுரலாக பண்ண முடியுமா? ஐயோ ராதாரவி போயிட்டு ராதாரவியோட இவன் சட்டை கைட்டெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். எப்படி அது நேச்சுரல் டோன்ட் சே நேச்சுரல் அல்ல, ஆர்டிஃபிஷியல். அதெல்லாம் ஆர்டிஃபிஷியல். சினிமா என்பது ஒரு மாயம், ஏமாத்து தானே. அவங்க கிட்டத்த மாதிரி கிடப்ப கத்தணும். கூட தம்பி அந்த அம்மா சொல்லிச்சு, குழந்தை சொல்லிச்சு, வில்லனை நினைச்சு பயமுறுத்துறாரு. அவங்க அப்பா பயமுறுத்தினார், இவங்க என்ன பயமுறுத்துறாங்க? இது பார்க்க அழகா இருப்பாரு. ஹீரோவா வரலையே, நான் வருத்தத்தில் பார்க்கறேன். அவங்க அப்பாவே நடிச்சாரு படத்தில், ஹீரோவை நடிச்சார். அப்போ எங்கள் வீட்டுக்கு வந்தேன்.
வல்லவன் போனால் முதல்ல வல்லவன் அவர் எங்கள் வீட்டுக்கு வந்தார். எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் அப்பா கிட்ட வந்து காலில் வந்து எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப நெருக்கம். அதான் எங்கள் அண்ணன் எம்ஆர்ஆர் வாசுக்கு ரொம்ப நெருக்கம். ஏன்னா நாங்கள் ஒரே ஊர் திருச்சிக்காரு ஜோசப் சுல்தான் படித்தாரு எங்கள் அப்பா. அதனால் வந்துட்டு அண்ணா நான் வந்து முதல் படம் ஹீரோவாக வரேன் அப்படியாடா நல்லா இருந்தால எங்கள் அப்பா. ஏன்னா எங்கள் அப்பா வாழ்த்தவும் மாட்டாரு சொல்லுவார், ஏண்டா நான் வாழ்த்தி தான் நீ வாழ போகிறேன், நீ ஒழிக்கன்னா ஒழிஞ்சுக்குங்க. அவர்கிட்ட போய் இவர் வாழ்த்து வந்தாங்க. அப்போ நாங்களாம் அசோகமாக வெடிக்கு பார்க்குறாங்க. வந்தோடனே என்னடா ஆசை எங்கள் அப்பாவுக்கு அசோகன் பிடிக்கும்னா ஃபஸ்ட்டு பிஏ அவர் தான் பிஏ படிச்சது. அப்புறம் சொல்லுவார், முதல்ல எல்லாரும் இனிஷியலை தூக்கி பின்னாடி வச்சுக்குவோம், ஆனால் இவன் ஒண்டி தாண்டா ஒரிஜினல். வந்தோடனே என்னடா ஆசை ஹீரோவை நடிச்சிருக்கேன், ஃபஸ்ட் படம் நடிக்க போகிறேன்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்கு நல்லா சொல்லி முடிக்கும்போது இல்லைங்க 2 பெரிய ஹீரோ பேரை சொன்னார். அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தேன். அடப்பா சொன்ன வார்த்தை அடப்பா, நான் இல்லை நடிக்கிறவன் நான் ஒன்றும் ஆசீர்வாதம் பண்ணேன், அவர் 2 பேர் ஹீரோவை நடிக்கணும், நீ அங்கே போய் ஆசீர்வாதம் பண்ண அப்படி சொன்னார். அதனால் அசோகன் வந்து தன்னை மாற்றிக்கொண்டு தான் நடித்தார். ஒழிய எல்லாருமே நினைப்பேன். இப்போல்லாம் கொஞ்சம் மெமிக்ரி பண்ணும்போது நான் சில பேர்கிட்ட சொல்லுவேன், அசோகன் மாதிரி ஒருத்தர் மெமிக்ரி பண்ணுவாங்க, நான் சொன்னேன் அசோகன் அதல்ல, இஸ் த மோஸ்ட் ஜென்டில் ஆக்டர். உதாரணத்துக்கு உயர்ந்த மனிதன் பார், அப்போ உங்களுக்கு தெரியும் அசோகனுக்கு லெவல் என்ன. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்னா, நான்லாம் வந்து எனக்கு அந்த பக்கமாகவே பார்த்து பழக்கம். இப்போ எனக்கு பார்க்கும்போது இல்லை, இப்போ என்னை கூட புதிய இயக்குநர்கள் கூப்பிடும் போது அவங்களாம் ஏன் என்னோட சந்தோஷமாக இருக்காங்கன்னா, ஐ கோ டு தேர் லெவல். அவங்க என் லெவலுக்கு கூப்பிட மாட்டேன். ஏன்னா என் லெவலுக்கு கூப்பிடணும்னா எனக்கு என்ன வயசுன்னா ரொம்ப ஒன்றும் அதிகமாக இல்லை, 66 வயசு எனக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் இன் சினிமா வந்து 45 வருஷம் ஓடிட்டு. அதனால் என்னுடைய லெவலுக்கு கூப்பிட்றதா இருந்தால் அந்த தம்பி 45 வருஷத்தை கடந்து வரணும். கஷ்டம் அவனுக்கு. பெஸ்ட் வே நான் இறங்கிட்டு கீழே உன் லெவல் என்ன சொல்லுவேன். நான் போய் பயமுறுத்திக்கலாம் இருந்தால் வேலைக்கு. இதில் ரொம்ப நல்ல மிக அருமையாக இந்த சின்ன படம், இப்போ குறும்படம், இப்போ இருக்கிற ஃபேஷனில் அதுதான் இப்போ சொன்னாங்க. அல்ல, ஆரம்பத்திலேயே ஆங்கில படம்லாம் குறும்படங்கள் தான். இதை நான் சொன்னோன்னே யாராவது தேடி படித்தவங்க பேசுகிறவங்க பேசட்டும், எனக்கு ஒன்றும் இல்லை. எங்கேயாவது ஒரு ஆங்கில படம் எக்ஸப்ட் ஃபார் ஃபியூ ஃபிலிம்ஸ் லைக் 10 Commandments, ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம்ஸ், மைத்தாலஜிக்கல் ஃபிலிம்ஸ், பைபிள், அந்த மாதிரி படங்களை தவிர கிரேட்டஸ்ட் ஷோ ஆன் எர்த், அதே மாதிரி பென்ஹர், ஸ்பார்டகஸ், அந்த மாதிரி படத்தை தவிர வேறு படம்லாம் 3 மணி நேரம் போவார், 1.25 மணி நேரம் 1 மணி நேரத்தில் முடிச்சுடுவாங்க படம். அதெல்லாம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான் எடுத்தாங்க. ஏன்னா கதை ஆரம்பத்திலேயே ஒரு பொண்ணை கடத்திக்கிட்டு போய் அப்பங்காரன் கண்டுபிடிக்கிறான்னு இருந்ததுன்னா, எடுத்த உடனே அந்த பொண்ணு கொஞ்ச நேரம் அப்பங்காரன் தெரியறதுக்காக பேசுவாங்க, அடுத்த சீனில் அந்த பொண்ணை தூக்கிடுவான், இவன் தேடுவான் அப்பங்காரன், அங்கேருந்தே கிளைமேக்ஸ் ஆரம்பிக்கும் எண்டு வரைக்கும். ஷார்ட் ஃபிலிம் அவ்வளோதான். அதான் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். லவ் பண்ணுற வரைக்கும் நல்லா இருக்குல்ல ஷார்ட் ஃபிலிம். கல்யாணம் பண்ணிட்டா தான் ஃபீச்சர் ஃபிலிம் இல்லை 2.5 மணி நேரம். இன்னொன்று என்ன, இந்த தம்பி ரொம்ப வருஷமாச்சு படம் எடுத்து ஒன்று புதுசாக வந்துருக்கோன்னு சொல்லுவேன். அதெல்லாம் சொல்லாத, யார் புதுசு இல்லை, நானே புதுசு தான். எனக்கு இப்போ எடுக்கிற டைரக்டர் பார்க்கும்போது எனக்கு புதுசாக தான் தெரியுது சினிமா. ஓ இப்படிலாம் இருக்கு போல இருக்குன்னு சொல்கிறோம். புதுசாக தான் 3 கேமரா வச்சு எடுக்கிறாங்க, எனக்கு புரியல, பயந்துட்டு நடிக்கிறேன் இந்த பசங்கிட்ட. ஏன்னா நான் ஒன்றும் பார்க்கக்கூடாது அந்த ஒரு இதில் எனக்கு இப்போ கில்லர் இன்ஸ்டிங் தெரியும். பசங்க ரொம்ப நல்லா எடுத்துருக்கு. புதுசுன்னு சொல்லாதீங்க. யாருமே பிறக்கும் போது கைக்குழந்தையாக இருந்தவர்கள் தான் பிற்காலத்தில் மன்னர்கள் ஆனார்கள். சாதாரணமான கல்லாக இருந்தது தான் தாஜ்மஹாலாக மாறியது. ஒரு செங்கல்லாக இருப்பது தான் ஆக்ரா ஃபோர்ட்டாக மாறும். இதெல்லாம் பின்னாடி வளர்ச்சி தானே.
முதல்ல இருக்கும்போதே புதுசு இருக்கும்போது செங்கலாக தான் இருக்கணும் கடைசி. நான் எதுக்காக உங்ககிட்டலாம் அதிகமாக பேசுறேன்னா, உங்களை மாதிரி உழைப்பாளிகள் கிடையாது. நேரத்தில் வந்து ஒரு கவிதை படித்தான். தாய்மை எவ்வளோ அழகாக இருந்தது, அறிவோடு இருந்தது. எவ்வளோ பெரிய அறிவு. அடுத்த படத்தில் நீ பாட்டெலாம் நீ எழுது, அதுக்கு ஒரு ஆளை கொண்டாடுற எதுக்கு நீ 5 வேலை செய், என்ன டிஆர் செய்யலையா? டிஆர் பேசுறதெல்லாம் பார்த்தா எல்லாரும் திமிர் பிடிச்சது என்னன்னு சொல்லுவோம். திமிர் பிடிச்சது திமிர் அல்ல, தன்னம்பிக்கை கொண்டவன் யாருக்கும் தெரியும். அதனால சூடையாகவே ஆகக்கூடாது, வீரத்தோடய இருக்கும். நம்ம மனசுக்குள்ள ஒரு தைரியத்தோட இருக்கணும். அஷ்டலட்சுமி ஒரு வீட்டில் கும்பிட்டான் நல்லா இருந்தான். அஷ்டலட்சுமி பணக்காரனா இருந்தான். அந்த அஷ்டலட்சுமி சொன்னாங்க ஒரு நாள், ஐயா உனக்கு இனிமேல் கெட்ட நேரம் ஆரம்பித்து நாங்கள் யாரும் இருக்க முடியாது. ஆனால் இத்தனை ஆண்டுகளாக எங்களை நீ நன்றாக பார்த்து போட்டாங்க, அது யாரை நீ வச்சுக்கணுமோ வச்சுட்டேன். எனக்கு தைரியலட்சுமி மட்டும் விட்டுட்டு போங்க, மீதி பேர் போயிடுன்னு சொல்லிட்டான். தைரியலட்சுமி மட்டும் இங்கே இருந்தா, இந்த மீதி லட்சுமி போனோடனே அங்கே தைரியம் போயிடுச்சே. எல்லாருக்கும் பயம் வந்து ஒவ்வொன்றா தைரியம் இருக்கிற இடத்துல தேடி தேடி வந்தது. அப்போ மீண்டும் அஷ்டலட்சுமிகள் அந்த வீட்டுக்கு வந்துருச்சு. அதுக்காக சொல்றேன், தைரிய லட்சுமியை கூடாது. தைரிய லட்சுமி விட்டு கொடுக்காது. முடிவு யோசிச்சு எடுக்கணும், இன்டலெக்சுவல் திங்கிங்கோட எடுக்கணும். ஆனால் முடிவு எடுத்துட்டா பின் வாங்கவே கூடாது. இப்போ கூட என்ன கூட பெரிய இயக்கத்திலேருந்து தற்காலிகமாக நீக்கினாரு. தற்காலிகமாக அவங்க நீக்கலாம், நிரந்தரமாக நீங்கள்லாம் என்ன மனசில் வச்சுருக்கீங்களா? இல்லையா? அதனால நமக்கு எங்க நிரந்தரம் வருதோ அங்க இருக்கிறது நல்லது, புரியுதா? அதனால சொல்றேன் நான், எதுக்கு சொல்றேன்னா இதெல்லாம் நிரந்தரம், இதெல்லாம் பற்றி கவலைப்படுவேன். ஏன்னா என் லைஃப்ல நான் பார்த்தது சொல்றேன். நான் எல்லாருக்கும் கழுத மாதிரி சுமை தூக்கும் கழுதியாகத்தான் இருந்திருக்கிறேன். நடிகர் சங்கமாகட்டும், நாடக நடிகர்களுக்காக சுமை தூக்கி கொண்டிருந்தேன். பணம் வாங்கிட்டு மாற்றி ஓட்டு போட்டாங்க, தோக்கடிச்சாங்க, கூட்டுடு எனக்கு ஒன்றும் கெட்டு போக போகுது, நான் நடிச்சுக்கிட்டே இருப்பேன்னு சொல்லி பார்த்தா நிறைய படம் நடிக்க ஆரம்பிச்சிட்டான். பிசாசெல்லாம் பார்த்துட்டு ஒருத்தர், ஐயோ அண்ணா எங்களை அழ வச்சுக்கிட்டே, இதுக்கு முன்னாடி நிறைய நடிச்சிருக்காங்க. அது எல்லாத்துக்குமே வரணும். ஒரு ஏன் நான் சொல்றேன்னா, இந்த கழுதை சுமத்துக்கிட்டு வந்தது, சுமத்துக்கிட்டு வந்த கழுதை தவறி பள்ளத்தில் கிணத்துல விழுந்துருச்சு. அதை ஓனர் என்ன செஞ்சிருக்கணும், என்ன செலவு பண்ணாலும் பரவாயில்ல, நமக்காக சுமை தூக்கிய கழுதையை தூக்கில எடுக்கணும் செலவு பண்ணி. பார்த்தான் இது செலவு பண்ணி எதுக்கா தூக்கணும்னு சொல்லிட்டு, சரி மண்ணை போட்டு மூடிடுவோம்னு சொல்லிட்டு மண்ணை தள்ளி விட்டான் மேலே. அந்த கழுதை மண்ணு மேலே பட்ட உடனே சிலுத்துக்குச்சு. அந்த மண்ணெல்லாம் சைடில் தள்ளி விட்டு உயரத்தில் வந்து அது வெளியே வந்துருச்சு. கழுதை புரியுதா? அழிக்க முடியாது. யாரையும் எடுத்துக்கிற அட்டிடியூடு தான். 1/2 டம்ளர் தண்ணி என்ன, 1/2 டம்ளர் தண்ணி நினைக்காத, 1/2 டம்ளரில் தண்ணி இருக்குல்ல, அதை பெருமையாக நினைத்துக்கோ. எதுக்காக சொல்கிறேன்னா, நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன், இளைஞர்களுக்கு சொல்கிறேன். நான் டெஃபினட்டாக அஃப்கோர்ஸ் நானும் வெளியே போகிற வேலைலாம் கிடையாது. நீ தான் ஊர்லேருந்து வந்தேன் மலேசியாவில், தூக்கம் அங்கே போய் தூங்கவே முடியாது. அங்கே வந்து 11 மணிக்கு தான் முடிக்கிறாங்க நைட்டு. ஆனால் என்ஜாய் த டே அப்படின்னா வா ஜாலியாக 11 மணிக்கு நான் இதெல்லாம் நான் பார்த்து 20 வருஷம் ஆயிடுச்சு. இதெல்லாம் பார்த்துட்டேன் நான். கொஞ்சம் முடிஞ்சுட்டாங்க நமக்கு. நம்ம இப்போ ரொம்ப பாலிஷ் கல்லாயிட்டோம், காலை வச்சோட வலிக்குது நம்ம. அதனால் வேணாண்டா சாமி. ஏன்னா இப்போ நான் நிம்மதியாக தூங்குறேன், நிம்மதியாக எழுதுறேன் விட்டுறாங்க. அப்படிப்பட்ட இடத்துல இருந்துட்டு தூங்கவே முடியல. ஏன்னா அன்பின் உச்சி இந்த மலேசியா. எம்ஜிஆர் மாதிரி 10 பேர் நடிச்சு காட்டலாம். அதான் சொன்னேன், புரட்சி தலைவர் சாகவில்லை, வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஆனா உண்மையிலே சொல்றேன், இதெல்லாம் புரட்சி தலைவர் பார்த்துருந்தா அப்படி அள்ளி கொடுத்துருப்பார் அந்த மக்களுக்கு.
ரொம்ப எனக்கு வேதனையாக இருக்கு. அப்படியே எங்கள் அப்பா மாதிரி ஒருத்தன் 10 பேர் 10 விதமாக பேசி காட்டினாங்க. இத்தனைக்கு சின்ன ஊரில் லாகூரில் போனேன். அப்புறமா தான் ஐக்கியம் எல்லாம் உங்களுக்குலாம் நான் ஒரு நிமிஷம் கூட நான் தூங்காமலாம் அங்கே ரொம்ப குறைச்சிக்கிட்டே இருந்தேன்னா அந்த ஒரு நிமிஷம் தூங்கினா நல்ல உள்ளங்களை இழந்துருக்குது. என்னோட பேச வந்தவங்க தூங்கினாங்க. அதனால் இழக்காமல் எல்லாரையும், ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அங்கே அந்த நேரத்தில் எனக்கு உதவி செய்தவர்களும் இருக்கிறார்கள், உபத்திரம் கொடுத்தவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் 2 பேருமே நம்ம 2ஆக தானே எடுத்துக்க முடியும். ரொம்ப உபத்திரம் கொடுத்தவனும் இருக்காதீங்க, ஏன்னா அவன் தான் ஒன்றுங்க ரொம்ப நேசிக்கிறவன் அர்த்தம். அதனால அந்த ஏன்னா நான் ரொம்ப நேரம் பேசி டைம் பண்ண தேவையில்லை. அதனால் செல்வகுமார் ஃபோன் பண்ணேன். எப்போனா நான் இன்றைக்கி தான் வந்தேன். உங்களுக்கு காலையில் ஃபோன் பண்ணேன். செல்வகுமார் எப்போ ஷார்ட் ஃபிலிம் நான் ரெடி பண்ணியிருக்கேன்னா அவங்களுக்கு நான் சும்மா ப்ரொமோட் பண்ணுறேன், நீ கொஞ்சம் வந்து பேசுங்க. நான் பேசினா நல்ல ப்ரொமோஷனாக இருக்கும், கவலைப்படாத வந்து. முதல்ல மீட்டு பற்றி பேசுகிறது சின்ன படம், அவதார வேட்டைன்னு ஒரு படம். அது பெரிய ப்ரொமோஷன் ஆகிடுச்சு, ஹிட் ஆகிடுச்சு படம். அடுத்தது இப்போ பதவி இருக்காங்க, அது ஹிட் ஆகிடும். எதுக்கு சொல்கிறேன்னா, நான் பேசுகிறேன் ப்ரொமோஷன் அவங்க வரேன்டான்னு சொன்னேன். ஆனால் நீ வரணும்னு சொன்னேன். சரி, அந்த செல்வகுமார் கேட்குற ஒரே ஒரு நல்ல விஷயம், நம்ம எல்லோரும் சினிமா மனசார ஒத்துக்கணும். எடிசன்றவனை பற்றியும் ஞாபகம் இல்லையா நமக்கு? சினிமா கண்டுபிடிச்சவன்னு சொல்கிறாங்க. அந்த எடிசன் பேரில் அவார்டு கொடுக்குற ஒரே ஆள் செல்வகுமார். அவனுக்கு எனக்கு இல்லை ஒரு நெருக்கம். விசிறந்தியா இருக்காங்க, 2 பேரும் பார்த்ததே இல்லை. ஆனால் ரொம்ப நெருக்கம். அப்போ இவன் வந்து நடிகர் சங்கத்தில் அப்போ வந்து சகோதரர் விஜயகாந்த் தலைவராக இருந்தார். அப்போ விஜயகாந்த் தான் தலைவர். அப்போ இவங்க வந்து என்ன நான் வேர்ல்ட் டைம் நியூஸ்ங்க அப்போவே .comலாம் சொன்னான். புரியவே இல்லை. என்னடா .com அது என்னடா என்ன? இல்லை இல்லை என் படத்தில் உலகம் பூரா இவனுக்கு உள்ளவே விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க விஜயகாந்த். நான் சொன்னோம், அவன் ஒரு முயற்சி சொல்கிறான். அவன் தமிழ்னு சொல்கிறான். இல்லை அவன் முடிய தமிழ் வாழ்க்கை இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம். அவன் தமிழ் பேர் வச்சுருக்கான். உள்ள முடியாது. அன்னையிலேருந்து எனக்கு தொடர்பு செல்வகுமார். என்ன ரொம்ப பேர் சொல்லுவாங்க, நம்ம கூட இருந்தவங்களாம் பணம் வாங்கிட்டு அவங்க கவுத்துட்டாங்கன்னு கவலைப்படாது. நான் சொன்னேன், சீச்சி அவங்க என் கூட இல்லாத கூட இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ செல்வகுமார் ஒரு மாதிரி இல்லையா? எப்போ கூப்பிட்டாலும் எனக்கு கூப்பிடுவேன். நல்ல விஷயம் என்னன்னா, நான் சாப்பிட்டுன்னா உடனே வரல. ஏன்னா எதிர்காலத்தில் பெரிய இயக்குநராக இருக்கக்கூடிய தகுதி இந்த அளவுக்கு உண்மை சொல்ற அழகே. நான் உனக்காதான் சொல்லுமா, நான் இருக்கலாம் நல்லா இல்லைன்னா போட முடியாது, நல்லா இல்லைன்னு சொன்னேன். நான் உன்னை வந்து பாராட்டி இனிமேல் நான் ஒன்றுமே செய்ய போகிறதில்லை. எனக்கு நல்லா இல்லை, வசதியாக இருக்கு, சொல்லவே இல்லை. நீ கோச்சுக்கிட்டு இன்னும் ராதரவை போட வேணாம், போடாது கூடாது. உனக்கு வாய்ப்பு போயிடுச்ச வழி எனக்கு நல்லா இருக்கேன் நான் சொல்கிறேன். ஆனால் நான் உனக்கு பிரமிக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். நாள் ஆனாலும் பரவாயில்லை, நீ வந்து நாள் ஆனாலும் பரவாயில்லை. வைரம் உடனே போய் கையில் எடுத்துட முடியாது, தீட்ட வேண்டும். பட்டை தீட்ட தீட்டத்தான் அது வைரங்கள், ஞாபகம் இருக்கு. அதனால் நீலாம் பட்டை தீட்டியவன். சகோதரி கூட சொல்கிறேன், அவங்க வந்து இல்லை ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா சொன்னாங்க. ரொம்ப நாளாகவே ஆகும். நீ பாரு, நிறைய புரட்சி தலைவர்லேருந்து எங்கள் அப்பாலேருந்து டிஎஸ் பாலியாலேருந்து சிவாஜி நடிகர் தொகுத்தை தவிர நீங்கள் எல்லாருமே 45 வயசு மேலே தான் சினிமாவே வந்தவங்க ஹிட்டானவங்க. நான் வச்சுக்கேன். அவ்வளோ உழைப்பிற்கு உள்ள இது மாதிரி வரணும்னு ஒரே ஏய் எல்லாரும் சொல்லுவாங்க, அர்ஜுனனை போல் இருக்க வேண்டும், ஒரே குறியோடு இருக்கணும். அதெல்லாம் பழைய கதை. நம்ம வந்து சினிமாவில் ஹீரோ ஆகணும்னு புரட்சி தலைவர் நினைச்சாங்க. அவர் தான் நமக்கு பார்வையில் இருக்க வேண்டும். அவரை தவிர வேறு யாரும் கூட ரொம்ப சிரமமான வாழ்க்கை அவங்க தான் வந்தது. அதனால் சொல்கிறேன், ஏன்னா நல்ல மனதோடு இருங்கள். நீங்களாம் கலைத்துறையில் இருக்கிறவங்க இப்போ வரைக்கும் நல்லா பேசுறீங்க. கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் ஐயோ தாங்களே ஐயோ ஐயோ வெரி இவ்வளோ பேர் கை தட்டுறீங்கல்ல, உங்கள் கோபம் பார்த்தா யாராவது பேசியிருக்கலாம்ல, கை தட்டிங்கன்னா என்னை ஆதரிக்கிறீங்களா?
இதுதான் அன்னைக்கு கொலைஞர் காலத்தில் அவ்வளோ பேர் ஆதரிச்சாங்க. அதை போய் திட்டாங்க, இவ்வளோ பேர் கை கட்டிட்டாங்கன்னா உண்மையை சொன்னால் ஆதரிப்பாங்க. அது மாதிரி இந்த சூரியனை பார்த்து வெரி ஹாட் அடியே ஒவ்வொரு கம்பெனியாக ஏறி அது அப்போ எப்படி இருந்தது சூடு தெரிஞ்சாரா? அதே சூடு தாண்டா இப்போ. ஒரு ஆக்டர் சொன்னார், சனிக்கிழமை 6 மணிக்கு சீக்கிரம் முடிச்சிடணும் கொஞ்சம். என்ன விஷயம்? இல்லைண்ணே நாளைக்கு சண்டேன்னா ஃப்ரீடு. ஏன் இல்லை சண்டே நான் நடிக்க மாட்டேன். ஏன் மீதி நல்லா நடிக்கிறீங்க? நான் 6 நாள் ஒரு நாள் நடிச்சிட்டு இருக்கேன். நீ எங்கேயுமே நடிச்சதாவே தெரியல. அதே அந்த சண்டே ஏன்னா நீ கேட்டுக்கிறேன். அதே மாதிரி டேட்ஸ் இல்லை. இதெல்லாம் நீங்கள் ஆரம்ப காலத்தில் இருக்கிற மாதிரியே கடைசி வரைக்கும் எல்லாரையும் அகாமடேட் பண்ண கற்றுங்க. உங்கள் நண்பர்கள் அகாமடேட். அழகு வந்து பெரிய டைரக்டராக இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் வந்து பெரிய ஆக்டராக இல்லை, ஹீரோவாக விடாதீங்க. ஒரு 3 படத்துக்கு முயற்சி பண்ணு, அவனை போட்டுக்கிட்டே இருங்க படத்தில். நான் காமிக்கிற நன்றி அப்படித்தான் இருக்கு. அது என்ன சினிமா மட்டும் நன்றி இல்லாத விஷயம் தெரியல. அதுக்கப்புறம் உங்களை பார்க்கறதே இல்லையே. அதுக்கப்புறம் சகோதரர் பேரரசு எத்தனை பேர் உருவாக்கி இருக்கிற ஒரு இயக்குனர். நான் நடிச்சதில்லை, ஆனால் நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் வாய்ப்பு. ஏங்க நான் நடிக்கணும். ஏன்னா நீ நல்ல டைரக்டர், உங்ககிட்ட நடித்ததை நான் மெருக வரேன். அப்படியே எனக்கு இன்னும் தெரியல. அப்படி நினச்சிக்கிட்டு தான் நான் வந்து நடிக்கிறேன். இந்த மைக்கில் பேசுகிற தைரியம் சினிமா கேமரா முன்னாடி எனக்கு கிடையாது. பயம். ஃபஸ்ட்டு ஷாட் நாடகமும் அப்படி தான். ஃபஸ்ட்டு சீன் தூக்குவாங்க விடன்னு இருக்கும். ஏன்னா எதிர்க்கு ஒரு 10,000 பேர் உட்காந்துருக்காங்கன்னா எங்கள் ஐயா நாடகத்தில் முதல் சீன் நான் தூக்கு மேடை நாடகத்தில் அப்படியே வதக்குன்னு இருக்கும். ஒரு வார்த்தை ஒவ்வொரு வராது ட்ரையாக எடுத்துரும். ஃபஸ்ட்டு ஷாட் மாதிரி. அதே மாதிரி தான் இப்போவும் வேலை கொடுத்துட்டு அதாவது டேக் போல மட்டும் இருறேன் காப்பி போடுறேன். ஒரு காப்பி கூட தண்ணி கொடுறாருன்னா என்னென்னா தேர்த்திக்கணும், ஆசுவாசம் பண்ணிக்கணும். அதுக்காச்சும் அதனால் நான் அதிகமாக பேசினா நீங்கள் தவறாக இருந்தால் மன்னிச்சிங்க, அதெல்லாம் கேட்க மாட்டேன். நான் அப்போ பேசுனதுக்கே சொன்னேன், யாராவது மன வருத்தப்பட்டிருந்தால் அவர்களிடம் நான் மன வருத்தப்படுகிறேன்னு சொல்லுங்கன்னு சொன்னேன். மன்னிப்புலாம் கேட்கறேன். எதுக்கு பண்ணிட்டு கேட்கணும்? நம்ம ஏன்னா கொலை குற்றமாக பண்ணிட்டு அதெல்லாம் உங்கள் வீட்டில் நான் ஏதாவது கையாண்டிக்கணும், அதெல்லாம் ஒன்றுமே நம்ம வாழ வைக்கிறதுக்காக சொல்கிறோம். அதனால் சொல்கிறேன், இளைஞர்கள் தயவுசெய்து தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள். கடைசிக்கு நீங்கள் கூட வச்சே தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து கையெழுத்து கும்பிட்டு கேட்டு. என்கிறார் ஒரு தாய் சாதாரணமான தாய் வந்து நீ சாப்பிடாம அவர் தூங்க மாட்டான். தகப்பா அப்படி இல்லை, போய் படுத்துருவான், ஆனால் கேட்பான் அவன் சாப்பிட்டானா. இதுதான் அப்பாவும் அம்மாவுக்குள்ள முக்கியம். தயவுசெய்து தெரிஞ்சு வச்சுங்க. அப்போ முதல் நாள் வேலைக்கு போயிட்டு வந்தான், மழையில் நினைச்சிட்டான், ஒரே ஈரமாயிடுச்சு. அப்புறம் அப்பாங்க சொன்னேன், ஏண்டா மழை நின்றுட்டு வந்து வேண்டியதானே சொன்னேன். சொன்னேன், அண்ணங்க எவ்வளோ சம்பளம் உனக்கு? நினைஞ்சு வந்துருக்கேன். எவ்வளோ சம்பளம் உனக்கு? அக்கா ஏன் இப்படி தொப்ப கட்டியா வர துவைக்கிறதுக்கு இங்கே ஆள் இருக்குண்ணா அப்படின்னா கேட்டு அம்மா கை மட்டும் துண்டு எடுத்து அவன் தலையில் துவைச்சிக்கிட்டு சனியம் பிடிச்சி மழை என் மாமன் வரமா தான் வரணுமான்னு மழையை திட்டினான். அதான் ஒரு தாயின் தன்மை. ஏன்னா நான்லாம் தாய் இல்லாத, அவங்க இல்லாதது நாங்களாம் எவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறோம் தெரியுமா? 10 வருஷம் ஆச்சு எங்கள் அம்மா யாரும். இன்றைக்கும் எங்கள் அம்மா வந்து டெஃபினட்டாக என்னோட உயிரோட எங்கேயோ இருக்காங்கன்னு எனக்கு தெரியுது, வைப்ரேஷன் இருக்கு என்கிட்ட. ஆனால் வருத்தப்படுகிறேன் என் தாய்கிட்ட. ஏன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் பயப்படாத போகிறேன் அப்படி சொல்லி எங்கள் அம்மா எனக்கு மேலே ஏன்னா எம்மாதிரி கொண்டாட்டி இல்லையா? தயவுசெய்து தாய் விடுறாங்க. பிடிச்சி கிராஸ் பண்ணிட்டு போனாங்க. தாய் வந்து தாயும் ஒரு பையன் வந்தாங்க. அப்போ பையன் தாய் சொன்னான், தம்பி என் கையை பிடிச்சிக்கிடா படா அந்த கதைக்கு போயிடலாங்க. அம்மா நீ என்ன பிடிச்சிக்குமான்னு சொன்னான். ஏன்டா நீ என்ன பிடிக்க சொல்கிற அப்படின்னு கேட்டதுக்கு அந்த தாய் சொன்னான். இன்னும் பையன் சொன்னான், இல்லைம்மா ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் உன்னை கையை விட்டுட்டு ஓடி போடுவேன், ஆனால் எந்த சந்தர்ப்பத்திலும் என் கையை நீ விடவே மாட்டேன், அதனால் நீ என்னை பிடிச்சிக்கணும்.
தாய்மாடு இருக்காங்க, அவங்களெல்லாம் கேட்டு பாருங்க. பையன் வந்து வருவான், ரொம்ப மெயினான ஆளாக இருப்பான். அங்கே இந்த தகராறுக்கே மெயின் ஆளே நம்ம பையன்தான். வந்த உடனே அம்மா அப்பங்காரல சேர்த்து அப்படின்லாம் திட்டுவாங்க. போய் கெட்டு புட்டிச்சவராக்கிடுவாங்க. அம்மா கை மட்டும் சனியம் பிடிச்சவங்களோட சேராத எடுத்தவொடனே அடுத்தவனை தான் குற்றம் சொல்லுவாங்க. அப்படியே இவன் தான் தலைவன். அதுக்கே அதே மாதிரி அவனை கைது பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க, போலீஸ் கொலை கேஸ்ல கைது பண்ணாலே சொல்லுவாங்க, அவன் ஒண்ணுமே செய்யல, அவன் பாவம் பிள்ளை நின்று உள்ள தூக்கி போயிட்டாங்க. 3 தடவை குத்திருப்பான். அதுதான் ஒரு தாய். இந்த தாய் வந்து அந்த கருவை தவறாக சொல்லாது. அதனால் தயவுசெய்து தாய் தந்தையரை முதியோர்களுக்கு சேர்க்காதீர்கள். கடைசி வரைக்கும் நீங்கள் வச்சு பார்த்துங்க. இதெல்லாம் ஏன்னா நான் இதில் எவ்வளோ பேசியிருக்கலாம். நல்லதையும் எடுத்துக்கொள்ளுங்கள், கெட்டதாக தான் விட்டுருங்க. மற்ற கூட்டம் மாதிரிலாம் கெட்டதை விட்டு எடுத்துக்காங்க, நல்லதையும் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு வாய்ப்பு கொடுத்தது என் குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கத்தின் சார்பாகவும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி.